வணக்கம். ஸ்ரீவேல் விலாக்ஸ் சேனலுக்கு தங்களை வரவேற்கிறேன். வைகாசி விசாகம் அன்று செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் வைகாசி விசாக விரத பலன்கள் பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். 2026 ஆண்டிற்கான வைகாசி விசாகம் மே 30 சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. ஞானத்தின் அதிபதியான முருகப்பெருமான் அவதரித்த மிகச் சிறப்பான நாளாகும். அன்று ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவார்கள். பலரும் பால்குடம் சுமந்து வந்து முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். இன்னும் சிலர் பாத யாத்திரையாக முருகப்பெருமானின் ஆலயங்களுக்கு சென்று நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவார்கள். கோவில்களில் வைகாசி விசாகம் அன்று புரோகிதர்கள் பலரும் ஒன்று சேர்ந்து குக்குட ஹோமம் நடத்துவார்கள். இது மிகவும் விசேஷமானதாகும். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு பால், பழம், இனிப்புகள் படைத்து வழிபடுவது சிறப்பு. வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து அவரது மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். வேண்டுதல்கள் நிறைவேறும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.